சங்க காலத்தில் தமிழர்கள் முக்கிய தொழிலாக விவசாயமே இருந்துள்ளது. அதையடுத்து விவசாயத்திற்கு தேவையான நீரை குளங்கள், ஏரிகள், அணைகள் கட்டி அதன் மூலம் நீரை சேமித்தனர். அவ்வாறு நீர்த்தேக்கங்களில் சேமிக்கப்பட்ட தண்ணீரை பாசன வசதிக்காக கால்வாய்கள் மூலம் விவசாய நிலங்களுக்கு கொண்டு வந்துள்ளனர். அது மட்டுமல்லாது விவசாய நிலத்தில் கிணறு வெட்டி நிலத்தடி நீரை பயன்படுத்துவதற்கு மாடுகளை பயன்படுத்தி நீர் இறைத்துள்ளனர். மேலும் விவசாயத்திற்கு தேவையான தண்ணீரை சேமிப்பதற்கான குளமானது அதிக நீரை சேமிக்கும் வகையிலும் பிறை வடிவிலும் இருக்க வேண்டும் என்பதற்காக புறநானூற்றில் பாடலில் கூறப்பட்டுள்ளது. பல்வேறு நாகரிகங்களில் மூதாதையராக இருந்த தமிழத்தினர் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே விவசாயத்தில் மிக திறமையாக செயல்பட்டுள்ளனர். பண்டைய தமிழர்கள் மண் வளத்தின் தன்மைகளை ஆராய்ந்து அவற்றில் விளையும் பயிர் வகைகளுக்கு ஏற்று பல்வேறு நீர்ப்பாசன திட்டங்கள் பற்றி அறிந்திருந்தனர். ஈரநில விவசாயத்தில் குறிப்பாக நெல் சாகுபடியில் முன்னோடியாக இருந்தனர். அதிநவீன நீர்ப்பாசன அமைப்புகளை உருவாக்கி நீர் மேலாண்மையில் தனித்துவம் பெற்றிருந்தனர். மலைப்பாங்கான மற்றும் சாய்வான நிலப்பரப்புகளில் விவசாயம் செய்து மண்ணரிப்பை தடுத்தனர். ஒரே வயலில் பல வகையான பயிர்கள் வளர்த்து கலப்பு விவசாயத்தை நடைமுறைப்படுத்தினர். அதனால் மண்வளம் அதிகரித்து பயிர்கள் அழிவிலிருந்து காப்பாற்றப்பட்டது. இயற்கை உரங்களான மாட்டு சாணம் மற்றும் உரம் போன்றவற்றை பயன்படுத்தி இயற்கை விவசாயமே செய்தனர். பண்டைய தமிழகத்தில் நெல், கரும்பு, சிறுதானியங்கள், பருப்பு வகைகள், தென்னை, அவரை, பருத்தி, வாழை, புளி, சந்தனம் முதலியன பயிரிடப்பட்டுள்ளன. வீடுகளில் பலா, தென்னை, பாக்கு போன்ற மரங்களும் வீட்டின் முன்புறம் மஞ்சளும் பின்புற பூந்தோட்டமும் வளர்த்துள்ளனர். விவசாய கருவிகள் குறித்து பார்க்கலாம். விவசாயத்திற்கு அடிப்படையான ஏர் உழும் கருவியான ஏரை மெலி, நாஞ்சில், கலப்பை என்றும் அழைத்தனர். இந்த கருவி தாழ்வான மண்ணை மேல் அடுக்குக்கு கொண்டு வந்து மேலடுக்கை கீழ் அனுப்பவும் அதன் மூலம் நிலத்திற்கு காற்றோட்டம் கிடைத்திடவும் உதவி செய்கிறது. பயிரிடும் நிலத்தை சமப்படுத்துவதற்கு பரம்பு என்னும் கருவியை பயன்படுத்தியுள்ளனர். பள்ளி ஆடுதல் என்ற கருவியை கொண்டு களை எடுக்க பயன்படுத்தியுள்ளனர். பூமியை தோண்டுவதற்கு மரக்கைப்பிடியுடன் கூடிய மண்வெட்டி பயன்படுத்தப்பட்டது. பறவைகள், விலங்குகள், கால்நடைகள் போன்றவை பயிர்கள் சேதப்படுத்தாமல் இருக்க கவன் மற்றும் கவன் வில்லை கொண்டு விரட்டியுள்ளனர். விளைந்த பயிர்களை அறுவடை செய்வதற்கு அரிவாள் பயன்படுத்தியுள்ளனர். பண்டைய தமிழர்கள் விவசாயத்தையும் விவசாய நிலத்தையும் இவ்வாறு பேணி காத்துள்ளனர். இந்த பண்பாட்டை நாமும் பின்பற்ற முயற்சி செய்வோம். இந்த பதிவை உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் பகிருங்கள். ஷேர் செய்து லைக் செய்து விடுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சப்போர்ட் செய்வோம். நன்றி, வணக்கம்.